வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி 8வது மாதம் 2024 வெள்ளிக்கிழமை நடைபெறுது. நிர்மல் ட்ரா நடைபெறுது. 392வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு தான் நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் இப்போது நம்ம 100% ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 57 51 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் நல்ல ஒரு ஃபுல் வெற்றியே கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள், நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. 751 ரிசல்ட்டு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்த ஆல் போர்ட் நம்பரில் 100% ஸ்ட்ராங்காக தான் நான் சொல்லியிருந்தேன். 5ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 100% ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே 2 நம்பருமே நமக்கு வந்திருக்கு. வந்த ரிசல்ட்டு 751 உங்களுக்கே தெரியும். நமக்கு ஏ போர்டில் 7ங்கிறது பாஸ் ஆகிருக்கு, பி போர்டில் நமக்கு 5ங்கிறதும் பாஸ் ஆகிருக்கு, ஏபி 75ங்கிறதே நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம 4 நம்பருக்கு கொடுத்ததில் டெஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருச்சு, இல்லாட்டி நமக்கு 4 நம்பருக்கே ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்ம சிங்கிள் நம்பராக 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சிங்கிள் ஷாட்டு வச்ச நம்பர்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். நம்ம 2 நம்பர் கொடுத்ததுலேயுமே 5 7 கொடுத்துருந்தோம், 2மே பாஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி நம்ம 4 நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். இங்கே பாருங்கள், கீழே பார்த்திங்கன்னா 517ன்னு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் வின்னிங் நம்பரே இருக்குது, அப்படியே மாறிடுச்சு. எல்லா நம்பருமே போர்டு மாறிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்த ரிசல்ட்டு 4 நம்பருக்கே 57 51 ரிசல்ட்டு. நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 51 51ன்னு கொடுத்துருந்தோம். இந்த 1 கொடுத்த இடத்துல 7 மட்டும் கொடுத்துருந்தா போதும், 4 நம்பருக்கே ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ் ஆகிருச்சு. இந்த இடத்துல நமக்கு பிசி பாஸ் ஆகிருக்கு. 51ங்கிறது நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா சரி, ஓகே. பாட்ஸில் கொடுத்ததுலேயும் டெஸ்ட்டு மிஸ்ஸில் தான் 2 பாட்ஸ்லேயுமே மிஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். பாட்ஸ்லேயும் நம்ம 2 பாட்ஸ்லேயுமே மிஸ் ஆகிருக்கு. ஒரு பாட்ஸில் 754ன்னு வந்திருக்கும், ஒரு பாட்ஸில் 721ன்னு வந்திருக்கும். சரிங்களா, இந்த 2 இடத்துலையுமே மிஸ் ஆகிருச்சு. மேலே கொடுத்த 5 கீழே கொடுத்துருந்தாலும் சரி ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும், கீழே கொடுத்துருந்த 1 மேலே கொடுத்துருந்தாலும் ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருக்கு, பாட்ஸு நம்பரில் நம்ம கொடுத்ததுலேயும். சரி, ஓகே. இப்போது அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய ட்ரா உங்களுக்கே தெரியும், வெள்ளிக்கிழமை நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கில் கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம எடுத்திருக்கோம். வாங்க கெஸ்ஸிங் பார்க்கலாம். இன்றைக்கி 9ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நிர்மல் ட்ரா நடைபெறுது. வெள்ளிக்கிழமை நமக்கு நிர்மல் ட்ரா நடைபெறுது. இந்த நிர்மல் ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கில் கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம மெத்தேடு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம இங்கே கொடுக்குறோம். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாமல் நான் என்னுடைய மெத்தேடு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நான் ஃபுல்லாகவே கெஸ்ஸிங் கொடுக்குறேன். முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கையில் நமக்கு ஏ போர்டு 6 வர்ற மாதிரி என்னுடைய கணக்கில் வந்திருக்கு. சரிங்களா, 6 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நமக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு.
பி போர்டில் பார்த்தீங்கன்னா 5 வந்திருக்கு சரிங்களா. 5க்கு பி போர்டு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி 8 வர்ற மாதிரி கணக்கில் கிடைக்கிது சரிங்களா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1க்கு 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சி போர்டில் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பராக நம்ம கொடுக்குறோம். பி போர்டுலேயும் பெஸ்ட்டு நம்பராக எடுத்திருக்கோம். சி போர்ட்லேயும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்கு. மேட்ச் பண்ணி வைக்கலாம். ஏ போர்டு விளையாடுற நம்பர்களுக்காண்டி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து 6ஆம் நம்பரையும் 9ஆம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கேன் ஏ போர்டில். பி போர்டில் பார்த்தீங்கன்னா 2ஐயும் 8ஐயும் எடுத்திருக்கோம். சி போர்டில் 4ஐயும் 6ஐயும் கொண்டு வந்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கலாம். நமக்கான ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நான் ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னையுடைய மெத்தேடு எல்லாத்தையும் நான் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் உங்களுக்காண்டி நான் கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பருங்கிறத நீங்களே பாருங்கள். 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாதுங்க. நான் அதிகமான நம்பர்லாம் கொடுக்க விரும்பலை சரிங்களா. கம்மியான நம்பர் தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த ஒரு நம்பரை வந்து எடுத்துக்காங்க. 100% நீங்கள் வின்னிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆல் போர்டு நம்பருங்கிறது நம்ம கொடுக்குறோம். ஆல் போர்டு வந்து விளையாடுற நம்பர்களுக்காண்டி நான் வந்து என்னையுடைய மெத்தேடு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். 9, 6 ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் வந்து 9ஐயும் 6ஐயும் மேட்ச் பண்ணி வைங்க. 9ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் இல்லாமல் இன்றைக்கி ஆட்டம்ங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து கெஸ்ஸிங்காக நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். பாட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம் சரிங்களா. பாட்ஸில் வந்து ஒரு பெஸ்ட்டு நம்பராக கொடுக்கணும்னு சொல்லி பாட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா. உங்களுடைய கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டும் பாட்ஸில் வந்து நம்பர் வந்து எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே வந்து நம்பர் கொடுக்குறேன். 426 எடுத்திருக்கேன், 926 பாட்ஸில் எடுத்திருக்கேன். இதை விட்டு ஒரு கலப்பு நம்பர்ஸாக வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து 948 பாட்ஸில் வர்ற மாதிரி ஒரு கணக்கு வருது சரிங்களா. 948, 426, 926ன்னு சொல்லி எடுத்திருக்கேன். பவர்ஸை மேட்ச் பண்ணி இங்கே வந்து நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா. நம்ம அதிகமான நம்பர்லாம் இங்கே கொண்டு வந்து கொடுக்க கிடையாது, கம்மியான நம்பர்ஸாக தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு கெஸ்ஸிங்கையும் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி பாக்ஸில் வைக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100% வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம இந்த பாக்ஸ் நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். நம்ம இப்போது ஆல் போர்டு ஏபிபிசிஎஸ்சி விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து நம்ம வந்து அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்க விரும்பலைங்க, கம்மியான நம்பர்ஸாக தான் நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டும் இந்த நம்பர்ஸை மேட்ச் பண்ணி வைங்க. 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாது. கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸுங்கிறது நான் கொடுக்குறேன். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸையும் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% வெற்றி இருக்குதுன்னு சொல்லி தான் நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸையும் ஸ்ட்ராங் பண்ணி தான் இந்த நம்பர்ஸுங்கிறது நம்ம கொடுக்குறோம். ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நான் மேட்ச் பண்ணி இங்கே வந்து கொடுக்கையில் வந்து 24, 96, 26, 46, 97, 94, 49 ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்ம எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸை வந்து ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நான் இங்கே வந்து கொடுக்கல, கம்மியான நம்பர்ஸாக மொத்தம் வந்து ஒரு 8 நம்பர் தான் கொடுக்குறேன் சரிங்களா. 7 நம்பர் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பரில் வந்து இந்த ஒரு 7 நம்பர்ஸை நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன் சரிங்களா. இதை விட்டு உங்களுக்கு 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கணக்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நான் வந்து அதிகமான நம்பர்லாம் கொடுக்க விரும்பலைங்க, கம்மியான நம்பராக தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் வருது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. இது கன்ஃபார்மாக யாரும் எடுத்துக்க வேண்டாம், கெஸ்ஸிங்காக மட்டும் எடுத்துக்காங்கன்னு சொல்லி எடுத்திருக்கேன் சரிங்களா.
3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 527, 914, 296, 417 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் நம்மளுடைய கணக்கில் காட்டுது. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கே தெரியும், கம்மியான நம்பர்ஸ் தான் மொத்தம் ஒரு 8 நம்பர்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா? இந்த 8 நம்பரை எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? 100% உங்களுக்கான வின்னிங் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் இந்த நம்பர்ஸை பயன்படுத்திக்காங்க. டபுள்ஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர் டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் டபுள் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமான நம்பரும் நம்ம கொடுக்கல. டபுள்ஸில் 944, 424 இதை விட்டால் உங்களுக்கு 426, 914 மேட்ச் பண்ணி இந்த நம்பர்ஸை வைங்க. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் இங்கே நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறோம். நம்ம 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம மொத்தம் ஒரு 8 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 8 நம்பர்ஸும் உங்களுடைய கணக்கில் வருது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டும் எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. நம்ம இன்றைக்கி 9ஆம் தேதி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு தான் இப்போது நம்ம கெஸ்ஸிங் பார்த்து இருக்கோம். கண்டிப்பாக சொல்லுறேன், உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸுங்கிறது நான் கொடுக்குறேன். அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நான் கொடுக்க விரும்பலைங்க. கம்மியான நம்பர்ஸ் தான். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்காண்டி என்னையோடைய கெஸ்ஸிங்கை மட்டுமே நான் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் உங்களுடைய கணக்கில் வருது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாது, 100% கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பருங்கிறது நான் கொண்டு கொடுக்குறேன். சரிங்களா? 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நான் மொத்தமே 3 நம்பர் தான் எடுத்திருக்கேன். 84, 29, 29, 24, 24, 26 மேட்ச் பண்ணி வைக்கலாம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 3 நம்பர் ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக மேட்ச் பண்ணி வைங்க. 100% வெற்றி இருக்குது, பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.